நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா? இல்ல ஃபேட் லாஸ் பண்ணணுமா? இல்ல இன்ச் லாஸ் பண்ணணுமா? இதுல என்ன பண்ணணும்னு தெரியாம நீங்க வெயிட் மட்டும் குறைஞ்சா போதுன்னு வெயிட்ட மட்டும் குறைக்கிறீங்க. அப்புறம் எனக்கு ஃபேட் ரெடியூஸ் ஆகலன்னு நினைக்கிறீங்க. இன்ச்சஸ் குறையலன்னு நினைக்கிறீங்க. நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போது 3மே குறைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டயட்ல கேலரிய கம்மி பண்றீங்க. ஆனா கேலரிய கம்மி பண்றதால நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்க. அது மூலயமா உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். வெயிட்னா உங்களுக்கு மசிலுமே அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும். அதனால எனக்கு சூப்பரா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்க ஆனா ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா மெட்டபாலிசம் கரெக்டா வச்சுக்கணும். மெட்டபாலிசம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களால ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் மெட்டபாலிசம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களால ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு ஃபேட் ரெடியூஸ் ஆகவும் ஆகாது. அதனால உங்க பாடி ஷேப்புமே சேஞ்சஸ் தெரியாது. நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு மசிலும் சரி வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் ஆகும். ஃபேட்டும் இன்ச்சஸும் குறையணும் அப்படின்னா உங்க மெட்டபாலிசம் கரெக்டா வச்சுக்கிட்டு உங்களால பண்ண முடிஞ்சா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். நீங்க அப்படி மெட்டபாலிசம் கரெக்டா வச்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஹை குவாலிட்டி புரோட்டீன் ஃபுட்டா நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். அப்படி நம்மளுடைய நார்மல் ஃபுட் ஹேபிட்ல ஹை குவாலிட்டி புரோட்டீன் கிடைக்கிறது இல்லைன்றதால தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ஹை குவாலிட்டி புரோட்டீனா இந்த புரோட்டீன் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஹை குவாலிட்டி புரோட்டீன் பவுடரை நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக்கோட ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு மெட்டபாலிசமுக்கு சப்போர்ட் பண்ணும். இது மூலயமா ஃபேட்டும் இன்ச்சஸும் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ஒரு சாலட் கொடுத்துருக்காங்க. அது என்ன சாலட் அப்படின்னா செல்லுலாஸ்ன்ற இந்த கேப்சூல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கேப்சூலை எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட் லாஸ் ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணும். அதனால உங்களுக்கு இன்ச்சஸ் குறையும், ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும். நீங்க டயட்ல இருந்து கேலரி பேசஸை கம்மி பண்ணி சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்றதால உங்களுக்கு வெயிட்டுமே குறையும். இப்படி உங்களுக்கு மூணுமே குறையறதால உங்களுக்கு சூப்பரான வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் நீங்க இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை சூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க நார்மல் ஃபுட் ஹேபிட்ல இருக்கிற புரோட்டீனை அதிகப்படுத்தணும். ஆனா நார்மல் ஃபுட் ஹேபிட்ல புரோட்டீனை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா கேலரி பேசஸை அதிகம் பண்ணணும். அப்படி கேலரி பேசஸை நீங்க அதிகம் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி அதிகமா வரதால வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போது அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகணும் போது நீங்க இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் சப்போர்ட் பண்ணும், உங்க ஹெல்த்துமே நல்லா இருக்கும். இன்னும் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், உங்க ஃபேட்டை குறைக்கணுமா இல்ல வெயிட்டை குறைக்கணுமா அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா நான் உங்களுக்கு நீங்க உங்க டீடைல் எல்லாம் கேட்டுட்டு நீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா ஃபேட் லாஸ் பண்ணணுமா இல்ல இன்ச் லாஸ் பண்ணணுமா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க அதுக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லிடுவேன். Thank you for watching.